ஆரம்பிச்சாச்சு. அத நானே முழுசா இருந்து முடிச்சிட்டு போயிடுறேன். அது இல்லங்க, இது ரொம்ப பெரிய பிரகாரம். நீங்க ஒத்த ஆளா இருந்து ஃபுல்லா தண்ணி ஊத்துறது ரொம்ப சிரமமா இருக்குமேன்னு யோசிச்சேன். அப்போ நீங்களும் வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம். ஆ? நான் உங்களை கட்டாயப்படுத்தல. விருப்பம் இருந்தா வாங்க, இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன். இல்ல நில்லுங்க, நானும் வரேன். சரி வாங்க. எப்படியோ பிளான் பண்ணபடி 2 பேரையும் மீட் பண்ண வச்சாச்சு. முருகா, இதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அம்மா, ஒரு நிமிஷம். இங்க பொதிகை நகர் 2வது தெரு எங்க இருக்கு? இப்படியே போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அதான் 2வது தெரு. அங்க நீங்க யார பார்க்கணும்? சுந்தரமூர்த்தின்னு எங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அங்க இருக்காரு. அவர் வீட்டுக்கு தான் போகணும். ஓ, சுந்தரமூர்த்தி அண்ணன் வீடா? அவருடைய சம்சாரம் அமுதா தெரு முனையில கச்சேரியே நடத்திக்கிட்டு இருக்கா. அங்க போய் பாருங்க. கச்சேரி நடத்துறாங்களா? அண்ணே, பி சுசீலா, எஸ் ஜானகி மாதிரி உங்க மாமியாரும் பெரிய பாடகியா இருப்பாங்க போல இருக்கே. இந்நேரம் எந்த ராகத்தை புடிச்சு எப்படி பிச்சு உதறிட்டு இருக்காங்க தெரியலையே. ஏயா, இதோ இருக்கிற கடத்தெருவுக்கு போறதுக்கு 150 ரூபாய் கேக்குற? இங்கதான் இருக்குன்னா நடந்து போயிருக்க வேண்டியதானம்மா. அதுக்கு எதுக்குமா ஆட்டோ அனுப்பாடுறீங்க? எத்தனையோ நியாயமா வாடகை வாங்குற ஆட்டோக்காரங்க இருக்கும்போது உன் ஆட்டோல போகணும்னு என் தலையில எழுதிருக்கு. இங்க பாரு, நீ தேவையில்லாமலாம் பேசாத. 80 ரூபாய்க்கு ஆட்டோ வருமா வராதா? அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. 150 ரூபாயில ஒரு பைசா கூட குறைக்க முடியாது. என்ன என்ன கட்டுப்படி ஆகாதுங்கிற? இந்த அமுதாவை என்ன நாட்டு நடப்பு தெரியாதவன் நினைச்சிட்டு இருக்கியா நீ? என்னடா நீ சொன்ன மாதிரி பிச்சு உதறிட்டு தான்டா இருக்காங்க. அண்ணே, அன்னிக்கிட்ட நீ யாரு என்னன்னு சொல்லாத மாதிரி இவங்க கிட்டயும் போய் ஜென்ரலா பேசுறது நல்லா இருக்குமோ நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து பேசுனே. இவ்ளோ நேரம் பேசி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வச்சதுக்கு ஒழுங்கா நீ உன் ஆட்டோல ஃப்ரீயா என்ன கொண்டு போய் அங்க இறக்கி விடணும். பணம் வாங்காம இறக்கி விடணுமா? ஏமா நீ தெளிவாதான் பேசுறியாமா? என்ன சொன்ன? யோ, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? ரொம்ப ஓவரா தான் பேசுற நீ. டேய் வாடா. யாருமா ஓவரா பேசுறா? நீதாம்மா ஓவரா பேசுற. என்னாச்சு? ஐயோ, மாப்பிள்ள நீங்க முதல்ல போய் உங்க பர்ச்சேஸ முடிங்க. நாங்களும் வேலையை முடிச்சிட்டு திரும்ப இந்த வழியா தான் போய் ஆகணும். உங்களை ஏத்திக்கிட்ட இடத்துலயே பத்திரமா கொண்டு போய் விட்டுறோம். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க, வரேன். அண்ணே, சொல்லுமா. இந்தாங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிற மளிகை பொருள் எல்லாம் பார்த்து கரெக்டா போட்டு வச்சிருங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. இந்தாங்க. இப்பவே மாமியார விழுந்து விழுந்து கவனிக்கிற. கல்யாணம் எல்லாம் ஆச்சுன்னா நம்ம வீட்டு ஆளுங்களை கண்டுக்கவே மாட்ட போல இருக்கே. எப்படியோ நல்லா இருந்தா சரி. சரியா போலாம். போலாம். முத தடவையா மாப்பிள்ள நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவரை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். நம்மள பத்தியும் கொஞ்சம் மதிப்பா நினைப்பாரு. ரொம்ப நன்றி தம்பி. எங்க கூட கார்ல வர்றதுக்கு எவ்வளவு யோசிச்சீங்க. ஆனா நாங்க உங்களை எவ்வளவு சேஃபா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் பாத்தீங்களா? ஆமா ஆமா, என்னப்பா பண்றது, காலம் இப்ப அப்படி கெட்டு போயிருக்கு.
நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் பழகுனா தானே தெரியும். இருந்தாலும் இவ்ளோ சிரமப்பட்டு என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ, உங்க நன்றியை எதிர்பார்த்தலாம் நாங்க இதை சொல்லலாமா? நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நன்றி சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அப்புறம் தம்பி, எனக்காக நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காஃபி தண்ணி என் கையால குடிச்சிட்டு போனீங்கன்னா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இல்லம்மா, இல்ல நீங்க எதுவும் பேசக்கூடாது. கண்டிப்பா வந்துதான் ஆகணும். வாங்க உள்ள வாங்க. வாங்க தம்பி, வாங்க வாங்க. சரி வா. வாங்க 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 வாங்க. அப்படி உட்காருங்க, உட்காருங்க தம்பி. அவரு எப்படி நம்மள தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரோ அதே மாதிரிதான் அம்மாவும் அவரை தெரியாத மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமாடி, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. இரு. அண்ணே, ஒரு முக்கியமான கால் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா இருடி. குடுமா. நான் என்ன அடுப்பா சேர்ந்து கொதிக்கிறதுக்கு? அவ்வளோ அவசரம்? ஆர்த்தி, இங்க பாரு, மாப்பிள்ளை கிட்ட கொண்டு போய் இந்த காஃபியை கொடுத்துட்டு அமைதியா இருக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டி. சொல்லுமா. நீ அவரை பார்த்தப்போ எப்படி துடுக்கா பேசுனியோ அதே மாதிரி இன்னைக்கும் துடுக்கா பேசணும். அதை விட்டுட்டு மாப்பிள்ளைய பார்த்த உடனே அவர் முன்னாடி வழிஞ்சுக்கிட்டு நிக்காத. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ளதா இருந்தீங்களா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்ன பாக்குறதுக்காக தானே பிளான் பண்ணி எங்க அம்மாவை ஏமாத்தி எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் சொல்றது கொஞ்சம். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க கூப்பிட்டு நான் காஃபி சாப்பிட வரலன்னு இவ்ளோ பிளானா எங்க வீட்டுக்குள்ள வந்து அதுவும் ஏன் கையாலே காஃபி குடிக்க வச்சிட்டீங்கல்ல? பிளான்லாம் எதுவும் இல்லைங்க. உங்க அம்மா தான். அம்மாதான். நாட்டு நடப்பு தெரியாத ஏமாலியா எங்க அம்மா இருக்க போய் தானே நீங்க இவ்ளோ தைரியமா எங்க வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. அப்படி இல்லைங்க. இத பாருங்க, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நான் உங்களுக்கு மசிய மாட்டேன். நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலிக்கு சேர்ந்தவ. தயவு செஞ்சு என் பின்னாடி சுத்துறத நிப்பாட்டுங்க. ஆர்த்தி, என்னடி இன்னும் காஃபி கையில வச்சிட்டு இருக்க? குடு தம்பி கிட்ட குடு. எடுத்துக்கோங்க தம்பி. அப்படியே இந்த ஸ்வீட் காரம் எல்லாம் சாப்பிடுங்க. அப்புறம் இது என் பொண்ணு ஆர்த்தி. டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கா, நல்லா படிப்பா. ஆனா பாருங்க, புதுசா யாரையாவது பார்த்தா அவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவா. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லங்க. முதலில் இந்த மலர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், பின் என் முகத்தில் இருக்கும் திரையை நான் விலக்கிக் கொள்கிறேன். என்னை தேடி ராஜகுமார வர போறதா எல்லாரும் சொன்னாங்களே, அந்த ராஜகுமார
இவர் தானே என்ன